வணக்கம் அன்பு நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஓசோவின் அற்புதமான சிந்தனையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான சிந்தனைய தான் உங்ககிட்ட பகிர போறேன். ஓசோவோட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. வாழ்க்கையை முட்டாள்கள் தான் பிரச்சனையாக எண்ணி தீர்க்க முயற்சி செய்கிறார்கள். முட்டாள்கள் தான் தீர்வை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ஓசோ. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, விவேகமானவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, வாழ்ந்து, அனுபவித்து, ரசிக்கிறாங்க. ஒருவரின் பார்வை மாறும்போது எல்லாமே மாறிவிடுகிறது இல்லையா? அதனால தான் மேற்கில் போதைப் பொருட்களின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது. சாரட் வண்டியில் கட்டப்பட்டிருக்கும் குதிரையை பார்த்துருக்கீங்களா? அந்த குதிரைகள எப்படி இருக்கும் அப்படின்னா, அவற்றிற்கு கண் பட்டி போட்டிருப்பாங்க. அதாவது கண்ணை மறைக்கிற மாதிரி பட்டி போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவற்றை வேறு திசையை பார்க்க அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அவற்றை எல்லா திசைகளிலும் பார்க்க நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா, அது குழப்பமாகி தறிக்கெட்டு அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சுரும். அதனால தான் அதுக்கு கண் பட்டி போட்டிருக்காங்க. குதிரைகள் எல்லாவற்றையும் பார்த்ததுனா, நீங்க போக சொல்லும் பாதையில அது போகவே போகாது. முரண்டு பிடிக்கும். அதுக்கு எங்கெங்கலாம் தோணுதோ அப்படி போய்க்கிட்டே இருக்கும். அதனால தான் அவற்றுக்கு கண்பட்டி போடுறாங்க. அதேபோல ஆகிவிட்டான் மனிதன். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சமுதாயம் முழுவதும் உன் கண்களின் மேல், உன் உணர்வுகளின் மேல் திரை போடுகிறது என்று சொல்கிறாரு ஓசோ. எப்படி? ஏன்னா, நீங்க குழந்தையைப் போலவே இருந்தால் அபாயகரமானவனாக இருப்பீங்க அப்படிங்கிறதுனால இந்த சமுதாயம் ரொம்ப பயம் கொள்ளுது. ஒரு குழந்தையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முதிர்ச்சி அடைய வைக்க இந்த சமுதாயம் முயல்கிறது. ஆம், இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். முதிர்ச்சி என்பது வேறொன்றும் இல்லைங்க. உயிர் துடிப்பற்ற தன்மை தான் முதிர்ச்சி அப்படின்னு இந்த சமுதாயத்தினால உணரப்படுது. நாம நம்ம குழந்தைகளுக்கு தகவல்களை நிறைய திணிச்சு வைக்கிறோம். அதனால என்ன பயன்னு நீ ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கல்விங்கிற முறையில நாம தகவல்களை தான் திணிக்கிறோம். அதனால அது ஆச்சரியப்படும் இதயத்தை இழந்து விடுகிறது. இல்லாவிட்டால் ஆபத்து தான். உங்கள் கல்வியின் முழு முயற்சியும் கண்களுக்கு திரையிட்டு வைப்பது தான் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உணர்வுகளை மலங்கடித்து மந்தமாக்கி விடுவது தான் இந்த கல்வியுடைய நோக்கமாக இருக்கிறது. பிறகு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு இந்த சமுதாயம் நம்புது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு. அதாவது குழந்தைகள் குழந்தைகளாகவே அதுவாக கற்றுக்கொள்ள நாம் விட வேண்டும். அதை விடுத்து பாடத்திட்டங்கள் மூலமாக அப்படியே மனப்பாடம் செய்து அதை அப்படியே அ அ ரீப்ரொடியூஸ் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படியே பிரதிபலிப்பதாக இருந்தால் குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்ளும்? இப்பொழுது பார்த்தோம் என்றால் நிறைய பேர் என்ஜினியரிங் முடித்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அடிப்படை வேலை கூட தெரியுமா என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்மளுடைய கல்வி முறையும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் நிறைய தகவல்களை திணிக்க முயற்சி செய்கிறோம் குழந்தைகளுக்கு. ஆனால் அவர்களை கற்றுக்கொள்ள விடுகிறோமா என்று கேட்டால் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுகிறதல்லவா? இதை தான் ஓசோ ரொம்ப அற்புதமாக இந்த தகவல் மூலமாக சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன், நாம் எப்படி இருக்கிறோம் என்று. அன்பு நேயர்களே, இதே போல ஒரு அற்புதமான ஓசோவின் சிந்தனையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.